God's will is community. ஸோ சபன்ற ஒரு விஷயத்தை பாலசேகர் உருவாக்கலை, தேவன் மனிதர்கள் உருவாக்கலை. அது யார் பண்ணா? தேவன் பண்ணியிருக்கிறார். ஆமென் ஆமென். அது கர்த்தர் உண்டு பண்ண ஒரு காரியம். அப்போ வேதவசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும், எல்லாம் சொல்லுங்க, அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாருங்க, இந்த சபையில் நீங்க வந்திருக்கீங்க, உங்களை யார் கூட்டு வந்தது? சில மனிதர்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறான். ஆனால் உங்களை கூட்டு வந்தது யாரா? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர். கர்த்தர் நான் தான் வீட்டிலே இருக்கிறேனே, நம்ம 2 பேரும் வீட்டிலேயே மீட் பண்ணிக்குவோமே அப்படின்னா உங்களை எதுக்கு சர்ச்சை கொண்டு போய் விடுறாரு? கொஞ்சம் யோசிங்க. எல்லார் கையிலையும் தான் பைபிள் இருக்கு, வீட்டிலே படிச்சு வீட்டிலே இருக்கு. சார், கர்த்தர் அப்படி வைக்கவே, நீங்கள் வீடுகளில் கர்த்தரை ஆராதியுங்கள், பாடுங்கள், வேதவசனத்தை வாசியுங்கள், நல்லது. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஏன் போட்டு இவ்வளோ சொல்றீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு ஒரு கம்யூனிட்டி உருவாகணுன்றதுல அவருக்கு ஆசை இருக்கு. God's will is community. அப்படின்னா என்னன்னா, தேவன் இப்படி தனித்து தனித்து துண்டு துண்டா கிடக்கிறத கர்த்தர் விரும்பல. கர்த்தருடைய பிள்ளைகள் இசைவாய் ஒருமனப்பட்டு கூடி வருவதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நல்ல அப்பா, ஒரு அம்மா, முதி வயதில் இருக்கிற ஃபாதர் மதருக்கெல்லாம் என்ன ஆசை இருக்கும் தெரியுமா? பொதுவாக ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்க. வெளிநாடுகள் 5 பிள்ளைங்க இருக்குன்னா 5 பிள்ளைங்களும் 5 ஊரில் கட்டி கொடுத்துருப்பாங்க, பேர பிள்ளைங்களாம் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பெருசாக ஆசை இருக்குன்னா, எல்லாரையும் மொத்தமாக ஒரு நாள் பார்த்து ஒன்றா உட்காந்து அதுதான் ஒரு ஃபாதருக்கு மதருக்கு இருக்கிற பெரிய அம்மாவா இல்லையா? அதனால தான் கடவுளுடைய வாக்குத்தத்தம் எப்படி இருக்குது பாருங்களேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், உனக்கு தெரியுதுல்ல, உன் பிள்ளையெல்லாம் மொத்தமாக வச்சு பார்த்தா, நான் சொல்கிறேன், நீ காலையில் கர்த்தர் மொத்தமாக வச்சு பார்க்கறதுல அவருக்கு அவ்வளோ. He is a father. ஆமாம், அவர் தனித்தனியாக எல்லாரையும் பார்க்க முடியும். ஆனால் ஒரு ஃபாதருடைய ஹார்ட் என்னன்னா, தன் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கணும்? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்போ நான் சொல்றேன், God's will is community. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய உள்ளம் ஒரு சமுதாயத்தை அது விரும்புகிறது.